இதுல தமிழ்நாட்டில் தயாரித்த இருமல் மருந்து விவகாரம் பத்திரிகையாளர் உடல் நன்றாக தெரியும். சென்னை அடுத்த காஞ்சிபுரத்தில் தனியார் ஆங்கில மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தில் தயாரித்த குழந்தைகளுக்கான இருமல் மருந்து உபயோகித்து மத்திய பிரதேச மாநிலத்தில் சுமார் 25 குழந்தைகள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். இது குறித்து கவன தீர்மானம் அதிமுக சார்பில் கொண்டு வந்து அரசுடைய கவனத்திற்கு நாங்கள் தெரிவித்தோம். இதுல முக்கியமானது எங்களுடைய சட்டமன்ற துணைத் தலைவர் அவர்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே கலந்து கொண்டு அதிமுக சார்பாக கருத்துக்களை தெரிவித்தார். ஆகஸ்ட் மாத இறுதியில் மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கோட்ரிப் இருமல் மருந்து இன்னைக்கு அதை பயன்படுத்திய 12 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்துவிட்டனர். தமிழ்நாட்டின் சென்னைக்கு அருகில் இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து இந்த மருந்து இந்தியா முழுவதும் இன்னைக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மத்திய பிரதேச மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தமிழக அரசுக்கு இது குறித்து ஒரு அவசர கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக அரசு 3/10/2025 அன்று அந்த மருந்து நிறுவனம் மிகப்பெரிய தவறு இழைத்ததாகவும் 39 GMP மீறல்கள் உள்ளதாகவும் தெரிவித்து உற்பத்தியை நிறுத்துமாறு தடை விதித்துள்ளது. 7/10/2025 அன்று மத்திய பிரதேச அமைச்சர் திரு நரேந்திர சிவாஜி படேல் தமிழக சுகாதாரத்துறை மிகுந்த அலட்சியமாக இருக்கின்றது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார்.